சட்டுப்புட்டு சமையல்ல இன்னைக்கு யார் எந்த விதமான சமையல் செய்ய போறாங்க அப்படின்றத அவங்க கிட்ட கேட்போம். வணக்கம் மேம், உங்க பேரு? சுதா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். சூப்பர். ஸோ எங்களுக்கா என்ன செஞ்சு காட்ட போறீங்க? பன்னீர் கட்லட். பன்னீர் கட்லட்டா? இது என்ன கட்லட்? மற்ற கட்லெட்ல இருந்து என்ன மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான கட்லெட் இது? இது வந்து எக்ஸ்ட்ரா பன்னீர் நம்ம நிறைய சேர்க்கறதுனால நல்லா இருக்கும் டேஸ்ட். ஸோ பன்னீர் சேர்க்கறதுனால பன்னீர் கட்லட் செஞ்சு பார்த்துருக்கீங்களா நிறைய டைம்? பண்ணிருக்கேன். உங்க பசங்களுக்குலாம் அது பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அஞ்சிரப்பட்டி நிகழ்ச்சியில் வரலாம் செஞ்சு பார்ப்பீங்களா? செஞ்சு பார்த்துருக்கேன். சரி, இன்னைக்கு நம்ம செஞ்சு பார்த்துருவோமா? பன்னீர் கட்லட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு சட்டுப்புட்டு சமையல்லாம் வந்து குயிக் ஆகிற மாதிரி ஒரு ஸ்நாக் நமக்காக செஞ்சு காட்ட போறாங்க பன்னீர் கட்லட். இது செய்யறதுக்கு என்னென்னலாம் தேவை? உருளைக்கிழங்கு, பன்னீர், இஞ்சி பூண்டு விழுது, வத்தல் தூள், கரம் மசாலா, ஆயில், பிரெட் கிரம்ஸ், சாஸ், உப்பு. அவ்வளோதானா? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? பன்னீர் கட்லட் நல்லா ஒரு நேரம் சொல்லியிருக்கீங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, கடாயை வச்சிட்டீங்க. இப்போ இந்த கடாய் ஹீட் ஆகிற டைமில், ஐ மீன் எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆகிற டைமில் என்ன பண்ண போகிறோம்? மற்ற எல்லா திங்ஸையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி உருட்டி போட்டால் வேலை முடிஞ்சது. அடடா, சூப்பராக இருக்குது இந்த கட்லெட்டு. ஓகே, என்ன எண்ணெய் இப்போ இதே ஆயிலில் ஹீட் பண்ணாமல் அவன்லேயே வச்சு செய்யலாமா? இல்லை, அதில் வந்து இவ்வளோ டேஸ்ட் வராது. வராது. ஓகே ஓகே, சரி. இந்த ஆயில் ஹீட் ஆகிற டைமில் அவங்க சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே அந்த எண்ணெய்க்குள்ளார போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா சுட சுட சூப்பரான பன்னீர் கட்லட். சொல்லும் போதே அப்படியே எச்சி ஊறுதா. எனக்கும் அப்படிதான். எப்படா இந்த பன்னீர் கட்லட் ரெடி ஆகும் இருக்கு. என்னங்க ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிருக்கீங்க. ஓகே, அடுத்து பன்னீர் துருவியது. ஓகே, ஸோ இந்த பன்னீர் சேர்க்கறதுன்றது டேஸ்ட்டை கொடுக்கும் இல்லையா? இப்போ இதே இந்த கட்லெட்ல வேற வெஜிடபிள்ஸும் சேர்க்கலாமா? டெஃபினெட்லி. கேரட், பீட்ரூட் எல்லாமே சேர்க்கலாம். எல்லாமே சேர்க்கலாம். ஓகே, அடுத்து வத்தல்னா மிளகாய் பொடி. எவ்வளோ தேவைப்படும்? கம்மியாகும். போதுமா? அடுத்து கரம் மசாலா. அதுவும் அதே அளவா? இல்லை, அதை விட கம்மியா. போதுமா? சால்ட். போதுமா? ஸோ சால்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ தேவைப்படும்? எவ்வளோ தேவைப்படுமா? இல்லை, ஹாஃப் ஸ்பூன். ஓகேவா? இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, கட்லெட் போடும்போது கொஞ்சம் நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஆயில் வந்து. அப்போ தான் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். இல்லை, உடையாமல் வரும். இல்லைன்னா உடஞ்சிரும், அப்படியே கலண்டு வந்துடும். இப்போ இதே இந்த மைதா மாவு கடல மாவுலாம் செய்வாங்களா? அந்த மாதிரி கட்லெட் செய்யலாமா? இல்லை, அப்படி பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் போண்டா. இல்லைங்க, அது கட்லெட்டே வந்து மைதா மாவுல செய்வாங்களா? அந்த மாதிரி வரது மைதா மாவுல டிப் பண்ணி எடுத்து போடுவாங்க. போடலாம். அந்த மாதிரி போடலாம். மைதா யூஸ் பண்ணி அதுவும் பண்ணலாம். பாத்தீங்களா, கரெக்டா தான் சொன்னீங்க. போண்டான்ட்டீங்க டக்குன்னு. கடலை மாவு யூஸ் பண்ண மாட்டாங்க. கடலை மாவு யூஸ் பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே, கிளியரா இருக்காங்க. இந்த கட்லெட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தெளிவா நீங்க வந்து வெறும் உருளைக்கிழங்கு வேக வச்சு இருந்தாலே போதும். கட்லெட் சூப்பரா செஞ்சிடலாம். இதுக்காக நீங்க கடைக்கெல்லாம் போன அவசியம் இல்லை. அது எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அட் த சேம் டைம் ரொம்ப குயிக்கான டைம்ல செஞ்சு காமிக்கிறதா இன்னைக்கு சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்தாங்க பிரெட் கிரம்ஸ் போட்டுறணுமா? கொஞ்சம் போதுமா? இது வந்து கொஞ்சம் இப்போ வந்து லூஸா இருக்குது. அப்படி லூஸா இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் வந்து பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நிறைய ஆயில் குடிக்கும். ஸோ நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அதுக்காக தான் இஞ்சி பூண்டு ஜாஸ்தி போடக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டினோன்னா கட்லெட் வந்து ரெடி நமக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இது வந்து அந்த வெளியில ஸ்டஃபிங் வெளியில வராம இருக்கிறதுக்காக. எந்த ஷேப்லனாலும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம நீங்க பாடுவீங்களா? நீங்க இல்ல, உங்களோட பொழுதுபோக்கு என்ன? பசங்களோட நேரம் சரியா இருக்கும். ஓகே, புக்ஸ் கொஞ்சம் ரீட் பண்ணுவேன். ஓகே, நிறைய வெரைட்டி செய்வீங்களா சமையல்? ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணுவீங்க. எல்லாமே நல்லா வருமா? ஓரளவு வரும். வெஜ்ஜா நீங்க நான்வெஜ்ஜா? நான்வெஜ் தான். நல்லா செய்வீங்க. சரி, ஓகே. உங்களோட ஃபேவரட் எது? அதாவது எப்பயுமே வீட்டில் இருக்க லேடிஸ் கிட்ட கேட்டோம்னா அவங்க ஹஸ்பண்டோட ஃபேவரட் இல்லை பசங்களோட ஃபேவரட் சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் டிஷ் இருக்கும் இல்லையா? அது யாருமே அவ்வளோவா சொல்ல மாட்டாங்க. உங்களோட ஃபேவரட் டிஷ் எது? இல்லை, அப்படி ஃபேவரட்லாம் ஒன்றும் கிடையாது. எதா இருந்தாலும் ஓகே. என்ன ஒரு பெரிய மனப்பான்மை பார்த்தீங்களா? அவங்களுக்குன்னு தனியாக எதுவுமே கிடையாது. வீட்டில் என்ன பிடிக்குதோ அது அவங்களுக்கும் பிடிக்கும். என்ன காஞ்சிருச்சா? இல்லை, எது செய்ய உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்? எந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப செய்யறதுக்கு பிடிக்கும்? பிரியாணி நல்லா பண்ணுவேன். பிரியாணி நல்லா பண்ணுவீங்க? எப்படி பண்ணாலும் நல்லா வரும். ஓ, அப்படியா? அந்த நம்பிக்கை. ஆமாம். இப்போ போட்டுடலாம். சரி, ஓகே.
உடனே திருப்பக்கூடாது, கொஞ்ச நேரம் நல்லா வேகணும், அப்பதான் உடையாம வரும். இந்த கட்லெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஒரு அருமையான தருணம் வரப்போது பார்க்கலாம். திருப்பி போடலாம். திருப்பிக்கலாமா? போடலாம். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. அதே சூப்பராக வச்சுருக்கீங்களே கார்னிஷிங் பண்ணி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்க்கலாமா? டெஃபினெட்லி. ஓகே, சூப்பராக வந்திருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. சாப்பிட்டுட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். பன்னீர் கட்லெட் செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஒரு கடாயில் நல்லா காய வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் காஞ்சிட்டு இருக்க டைம்ல ஒரு பவுல்ல வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்துக்கோங்க. கூடவே பன்னீர், மிளகாய் பொடி, கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் நல்லா போட்டு சேர்ந்து பிசைஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இதை பிரெட் கிராம்ஸில் போட்டு பெரட்டி எடுத்துட்டு காஞ்சிட்டு இருக்க எண்ணெயில் 2 பக்கமும் பெரட்டி போட்டு எடுத்தீங்கன்னா சுட சுட சூப்பரான பன்னீர் கட்லெட் ரெடி.